அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் டாரோ ரீடிங். டாரோ ரீடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஆஸ்ட்ராலஜி மாதிரி தான். இந்த ஆஸ்ட்ராலஜி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இறந்த காலம், உங்களோட நிகழ்காலம், உங்களோட வருங்காலத்தை நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட தொழில் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படிலாம் போயிட்டு இருக்கு, பொதுவா இப்போ உங்க நிலை என்ன, அதை நீங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நீங்க டேரக்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல வாங்கணுமா வாங்காதா, உங்களுக்கு அமையுமா அமையாதா, இந்த மாதிரியான கேள்விகள் கூட நீங்க டேரக்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டேரக்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா பதில்களுமே இப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போறதா வருமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கார் வாங்க முடியுமா முடியாதான்னு கேட்கறீங்க, உங்களுக்கு கார் கிடைக்காது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நம்ம வாழ்நாள் இனிமே காரே வாங்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப இருக்கிற உங்க மனநிலைக்கு உங்களால கார் வாங்க முடியாது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனால உங்களால கார் வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க மனநிலையும் உங்க சிச்சுவேஷனும் மாறும்போது அப்ப உங்களால முடியும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். சோ இதுல குறிப்பிட்டது இதான் ஃபைனல் அப்படி கிடையாது, செகண்டரி. நான் இப்ப கொடுக்கிறது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். ஜெனரல் ரீடிங் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேர்ந்து பொதுவா சொல்லக்கூடிய ஒரு ரீடிங் தான். தனிப்பட்ட முறையில் நான் யாருக்கும் கொடுக்கல. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ரீடிங் இல்லை. ஸோ உங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் வருது அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்குன்னா சேஞ்ச் பண்ண பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இதை தலையில பெருசாக ஏற்றுக்க வேண்டாம். ஏன்னா நான் கொடுக்கறது ஜென்ரல் ரீடிங் மட்டும் தான். விரைவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல எல்லாருக்குமே ரீடிங் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். லைவ்ல தனிப்பட்ட முறையில் உங்களோட ஒவ்வொருத்தரோட கேள்விகளுக்கு தகுந்தாற் போல நான் ரீடிங் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் A and B அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லது உங்களோட ப்ராப்ளம் என்னவோ, உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, இல்லை உங்கள் நிலை என்னவோ, இல்லை என்ன உங்களுக்கு தேவையோ அதை முழுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிங்க. ஃபுல்லாக கற்பனை பண்ணுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதை முழுமையாக நினச்ச பிறகு உங்கள் மனக்கண்ணில் இதுதான் எனக்கு தேவை, இதான் என் பிரச்சனை, இதுக்கு தான் எனக்கு சொல்யூஷன் வேணும், இல்லை இதான் என் கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதன் பிறகு ஸ்க்ரீனை பாருங்க. A and B இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்க. ஒன்று A சூஸ் பண்ணுங்க, இல்லை B சூஸ் பண்ணுங்க. அதன் பிறகு வெயிட் பண்ணுங்க. நீங்கள் A சூஸ் பண்ணீங்கன்னா ஏக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கானதாக இருக்கும். B சூஸ் பண்ணீங்க, Bக்கான ஆன்சர் உங்களுக்கு தான் இருக்கும். நான் கொடுக்கறது ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு நான் கொடுக்குறது இல்லை. ஸோ இதில் கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலையோட கேளுங்க, கொடுக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க, உங்க லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து கண்களை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன வேணுமோ அதுல உங்களோட கவனம் செலுத்துங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கான ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏக்கு என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கல். இப்போ உங்களோட சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சரியான நேரம். உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு ஜாபோ அல்லது உங்களுக்கு பணம் ஏதாவது புதுசா உங்க லைஃப்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், இல்ல பொருள் ஏதாவது வரும், இல்ல புதிய நண்பர்கள், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில புதுசா வர ஆரம்பிக்கும். அதே போல நீங்க பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பா நீங்க ஆரம்பிச்சீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருந்தாவே நல்லா போக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நல்ல டைமா உங்களுக்கு மாற ஆரம்பிக்க போகுது. அதாவது உங்களுக்கு இப்ப கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு இத்தனை நாள் இருக்கிற மனசுல எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது. ஸோ ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தா இதுல தெளிவாய்க்கோங்க. இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா போகும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் இனிமேல் அதிகரிக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான லைஃப் கிடைக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதுவா இருந்தாலுமே நீங்க ஒரு கணவனா இருந்தீங்க அப்படின்னா உங்க மனைவி கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கிறமா, இந்த மாதிரி செய்யலான் இருக்க அப்படின்னு கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிங்க. மனைவியா இருந்தாலும் உங்க கணவர் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோல் பார்ட்னர்ஷிப் மட்டும்தான். உங்க மனசுல இருக்கிறத சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இப்போ உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதனால நீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஓப்பனா சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்க லைஃப்க்கு நல்லது. செகண்ட், பண பிரச்சனை உங்களுக்கு இனிமேல் இருக்காது, கவலைப்படாதீங்க. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு வரப்போகுது, பணம் உங்களுக்கு தேவையான அளவு கிடைக்க போகுது. பணத்தை பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வரும். கிடைச்சிருக்கிற நல்ல லைஃப், அதாவது நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு புதுசா இன்னொரு ஆஃபீஸையோ இல்ல புது பிரான்ச்சையோ ஓபன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பே அமையுமே. கணவன் மனைவியா சேர்ந்து பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பார்ட்னர், நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய ஒருத்தங்க உங்களுக்கு அமைவாங்க. அதாவது அமைச்சிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் அமைவாங்களே, அதை நீங்க கரெக்டான விதத்துல எடுத்துக்கிறதுல தான் உங்க வாழ்க்கை இருக்குது. அவங்க கிட்ட நீங்க சரியான வகையில மனசு விட்டு நீங்க பேசினாவே போதுமானதா இருக்குமே.
ஸோ உங்களுக்கு தேவை அது மட்டும் தான். அப்புறம் உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையான ஒரு ஃபீல்ல இருப்பீங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கீங்க. ஆனால் உண்மையிலே கண்ணை திறந்து சுற்றி பாருங்கள், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. மற்றவங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு மனநிறைவு அடைய பாருங்கள். இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகாமல் உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்து அதை பற்றி சந்தோஷம் அடைய ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையும் போது தான் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் தெளிவாய்க்கோங்க. எனக்கு கிடைக்கல, எனக்கு நடக்கலை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்ணை திறந்து சுற்றி பாருங்கள், உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, பரவாயில்ல என்கிட்ட நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரியும் போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டைம் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏ சூஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். ஸோ டோன்ட் வரி, லைஃப் மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது வந்து பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் வாண்ட்ஸ் கார்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் காத்து இருக்கணும். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க, உங்கள் மனதில் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையா காத்துட்டு இருக்கணும். 100% நீங்க காத்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க மட்டும் அவசரப்படுறீங்க, எமோஷனலா முடிவு எடுக்கிறீங்க, அப்படி எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்காது. நீங்க பொறுமையா வெயிட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது வெற்றிகரமானதா மாறும். அதனால பொறுமையை முடிஞ்ச அளவுக்கு கீப் அப் பண்ணுங்க. எந்த விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னா காத்துட்டு இருக்கணும். 100% வெயிட்டிங் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது என் பிசினஸ்ல எப்ப சக்சஸ் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் காத்துட்டு இருங்க, இந்த நிலை மாறும். உங்க ரிலேஷன்ஷிப்ல எப்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமைய ஆரம்பிக்கும், சண்டே சச்சரவுலாம் போகும் அப்படின்னா காத்துட்டு இருங்க, அமையும். எல்லாமே நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இப்ப அது கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. காத்துட்டு எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. அவசரப்பட்டு அதை கெடுத்துக்காதீங்க. பிகாஸ் நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணாம அவசரப்பட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு நல்ல லைஃப் அமைய போகுது, எல்லாமே கிடைச்சிரும். நீங்க விரும்பினது, நீங்க கேட்கறது, எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க காத்துட்டு இருந்தாவே போதும். அதை விட்டுட்டு நீங்க அவசரப்பட்டு ஏதாவது டிசிஷன் எடுக்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன்னு போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இப்போதைக்கு நீங்க எந்த முடிவுகளும் எக்காரணத்தை கொண்டும் எடுத்து விடாதீர்கள். அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காது அப்படிங்கறதையும் தெளிவாய்க்கோங்க. சோ ரொம்ப சிம்பிள், எந்த முடிவுகளுக்கும் இப்ப போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்வி எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு அவசரப்படாம அமைதியாரு, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நீங்களே உங்களை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லதா மாறும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதனால கொஞ்சம் காத்துருங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. தப்பா இருக்குனாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. பிகாஸ் இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். நான் கூடிய விரைவிலே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வர ஆரம்பிக்கிறேன். லைவ்ல வந்து உங்களோட ஒவ்வொருத்தருக்கான தனிப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன்னா இப்ப நான் லைவ் செக் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி லைவ் வரலாம் என்ன எது நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவிலே வந்து லைவ்ல வந்து அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட கேள்விகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதில் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த ஜென்ரல் ரீடிங், ஆனால் ஜென்ரல் ரீடிங்குமே உங்களுக்கு ஆப்டாக தான் இருக்குமே, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆல் தி பெஸ்ட்.